கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமாகிய சீயோனே, என் ஜனமாகிய இஸ்ரவேலே, உனக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, உனக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது. உன் சரீரத்திலே அநேக காயங்கள் இருக்கிறது, காயங்கள் இருக்கிறது. அதனாலே உன்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், இவள் தள்ளப்பட்டவள், என் ஜனம் தள்ளப்பட்டது என்று புறஜாதிகள் சொல்லுகிறார்கள். இவர்களை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதனாலே கர்த்தர் எரேமியா மூலமாக தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் திரும்பவும் உன் நடுவிலே வந்து உன்னை ஆரோக்கியமாக வாழ வைக்க போகிறேன். எப்படி நீ ஆரோக்கியமாக ஒரு நாளிலே இருந்தாயோ, ஒரு நாளிலே நீ மிகுந்த ஆரோக்கியமாக இருந்தாய், உன்னுடைய ஜெபம் ஆரோக்கியமாக இருந்தது, உன்னுடைய வேத வாசிப்பு ஆரோக்கியமாக இருந்தது, நீ கர்த்தரை தேடுகிற காரியத்திலே நீ ஆரோக்கியமாக இருந்தாய். எந்த விதத்திலும் நீ காயப்படாதபடி நீ காக்கப்பட்டவளாக இருந்தாய், காக்கப்பட்டவனாக இருந்தாய். ஆனால் இன்றைக்கு உன்னிடத்திலே அந்த ஆரோக்கியம் காணப்படவில்லை. நீ அநேக காரியங்களிலே நீ காயப்பட்டவளாக இருக்கிறாய். நீ விசாரிப்பற்றவளை போல இருக்கிறபடியினாலே கர்த்தர் எரேமியாவை கொண்டு தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். நான் திரும்ப உன் நடுவிலே இறங்கி வருவேன், நான் திரும்ப உன் நடுவிலே இறங்கி வந்து நான் உனக்கு ஆரோக்கியத்தை திரும்பவும் தரப்போகிறேன், உன் காயங்களை நான் ஆற்றப் போகிறேன், இனி நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், இனி நீ தள்ளப்பட்டவள் என்கிற பெயர் உனக்கு இருக்காதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ தள்ளப்பட்டவள் அல்ல, நீ விசாரிப்பு அற்றவளும் அல்ல. ஆமென். இனி நான் உன்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தம்முடைய ஜனத்தை ஆரோக்கியமாக வைக்க விரும்புகிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்னுடைய தேவனுடைய பார்வையிலே நான் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்க அழைக்கப்பட்டவன். ஆமென். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தள்ளப்பட்டவளை போல, கர்த்தருடைய ஜனம் ஒரு தள்ளப்பட்ட ஜனத்தை போல, ஒரு மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல, அது விசாரிப்பற்ற ஒரு நிலம் போல காணப்படுகிறதை கர்த்தர் கண்டு, புறஜாதிகள் இப்படி சொல்வதினாலே அவர் இறங்கி வந்து என் ஜனத்தை நான் திரும்ப ஆரோக்கியமாக வைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். திரும்ப அந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு தரப்போகிறேன், திரும்ப அந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. இனி நீ தள்ளப்பட்டவள் அல்ல. ஆமென். கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராக காணப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த பிப்ரவரி மாதத்திலே இந்த இரண்டாவது கர்த்தருடைய நாளிலே அவர் நம்மோடு இடைபடுகிறார். நான் திரும்பவும் உங்களை ஆரோக்கியமாக வைக்க போகிறேன். அல்லேலூயா. நான் திரும்பவும் உங்களை ஆரோக்கியமாக வைக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் இது எரேமியா 30:17 3 காரியங்களை நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த எரேமியா 30:17 3 குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நம்மை விசாரிக்கிற தேவன். முதல் குறிப்பு, நம்மை விசாரிக்கிற தேவன். இரண்டாவது, நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர். இரண்டாவது, நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர்.
மூன்றாவது நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். மூன்றாவது நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவன். ஆமென். இந்த நாளிலே எரேமியா 30:17 மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். நான் திரும்ப உன்னை ஆரோக்கியமாக்க போகிறேன். நான் திரும்ப உன்னை ஆரோக்கியமாக்க போகிறேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் காயங்களை நான் கட்டுவேன். அல்லேலூயா. சரி, முதல் காரியம், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஒரு ஆமேனை காணுங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 5:7 வாசிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வேகமா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆமென். நம்முடைய தேவன் யாரா? நம்முடைய தேவன் யாரா? அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆமென். ஆமென். நம்மை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஆமென். இனி நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். இனி அவர் உங்களை விசாரிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை என்பதை விசாரித்து உங்களை பலப்படுத்தி நடத்த போகிறார். இனி நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் நம்மை விசாரிக்க வந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை விசாரிக்க வந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு மனிதனை இயேசு விசாரிக்கும்படி போனார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 38 வருடமாக வியாதியாக ஒரு மனிதன் படுத்திருந்தான். அந்த வியாதியோடு படுத்திருந்த மகனை இயேசு விசாரிக்க கடந்து போனார். ஆமென். என்னப்பா உன் பிரச்சனை? 38 வருஷமா இந்த வியாதி படுக்கையிலே நீ படுத்திருக்கிறது என்னப்பா உன் பிரச்சனை? உன்னால ஏன் எழுந்து இந்த குளத்துல இறங்கி உன்னால சுகம் பெற முடியலையா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி வியாதி படுக்கையிலே படுத்திருந்த அந்த மனிதனை இயேசு தேடி சென்று விசாரித்தார். இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியா. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆமென். எத்தனை பேருக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு? ஆமென். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, இந்த காரியத்தை குறித்து என்னிடத்திலே பேச யாருமே இல்லையே, இது ஏன் இப்படி நடக்கிறேன்னு வந்து விசாரித்தா பரவாயில்லையே. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை விசாரித்து நடத்த நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இரண்டாவது 2 சாமுவேல், அதாவது விசாரிக்கிறவர் என்கிற அந்த தலைப்புல 2வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். 2 சாமுவேல் 9:7 ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். நல்லா கவனிங்க.
13ஆம் வசனத்தை கவனிங்க. 13ஆம் வசனத்தை, மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. நல்ல கவனிங்க, இந்த மேவிபோசேத்தினுடைய 2 கால்களும் முடமாக இருந்தது. அவன் தன்னுடைய வேலைக்காரனுடைய வீட்டிலே இருந்தான். அவனுடைய வேலைக்காரனுடைய பெயர் சீபா. அவன் குடும்பத்தில் இருந்த ஒரு வேலைக்காரனுடைய வீட்டிலே அவன் வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் இவன் யாரு? ஒரு ராஜாவினுடைய குமாரன். அல்லேலூயா. இவன் சவுலினுடைய குமாரன், இவன் யோனத்தானுடைய குமாரன். ஆனால் அவனுடைய தகப்பனுடைய நாட்களுக்கு பின்பதாக இவன் தன்னுடைய வேலைக்காரனுடைய வீட்டிலே குடியிருந்தான். அந்த வேலைக்காரனுடைய தயவு இல்லாமல் அவன் எங்கேயும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. 2 காலும் முடம் இந்த மேவிபோசேத்துக்கு. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வருகிறது, இந்த தாவீது இந்த மேவிபோசேத்தை விசாரிக்க தொடங்கினான். யாராவது இன்னும் இந்த யோனத்தானுடைய குமாரர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி இந்த மேவிபோசேத்தை குறித்து அவன் விசாரிக்க துவங்கினான். ஆமென். இன்னும் யாருக்காவது என்னுடைய தயவு தேவை இருக்கிறதா, இல்லை நான் யாருக்காவது இன்னும் தயவு செய்ய வேண்டுமா என்று சொல்லி இந்த தாவீது அங்கே காரியங்களை கேட்கும் பொழுது அங்கே 2 காலும் முடமான ஒரு மனிதன் இருக்கிறான். சவுலினுடைய குமாரன் இருக்கிறான். அவனுடைய பெயர் மேவிபோசேத் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். ஆமென். அவனை அழைத்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது சொல்றாரு, போய் அவனை கூட்டிட்டு வாங்க. ஆமென். அவனுக்கு நான் தயவு செய்ய வேண்டும். ஆமென். நான் இப்படி நான் யோனத்தானோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி அவனை அழைத்து, அல்லேலூயா, என்ன சொல்றாரு? இப்பதான் அந்த 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா புரியும். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன்னை விசாரிக்க யார் இல்லைன்னு சொல்லி நீ என்ன செய்யாத, உன்னுடைய வேலைக்காரனுடைய வீட்டிலேயே நீ முடங்கி கிடப்பதை குறித்து நீ பயப்படாத. உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயை செய்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அவர் தயவாய் உங்களை விசாரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை தேடிட்டு இருக்காருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு அந்த மேவிபோசேத் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அந்த மேவிபோசேத் என்ன சொல்றாரு? ஒரு செத்த நாயை போல நான் கிடக்கிறேன், ஒரு ஓரமாக 2 காலும் முடமாகி என்னுடைய வேலைக்காரனுடைய வீட்டிலே நான் முடங்கி கிடக்கிறேன். ஒரு செத்த நாயை போல நான் கிடக்கிறேன். என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம். எந்த தகுதியுமே இல்லாத நம்மை விசாரிக்கிற தேவன். அந்த மேவிபோசேத்தை தாவீது அழைத்து அவனை விசாரித்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் திரும்ப அவனுடைய கரத்தில் கொடுத்தான். ஆமென். காணுமே. அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமென். ஆமென். உங்களை நிச்சயமாய் அவர் தேடி வருவார். உங்களுக்கு தயை செய்வார். உங்களை விசாரிப்பார். உங்களுக்கு உரியதை உங்கள் கரத்தில் கொடுப்பார். நீங்கள் விசாரிப்பற்றவர்கள் கிடையாது. அல்லேலூயா. உங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஆமென். உங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஆமென். நான் கடந்த 2-3 தடவை சபையில் சொன்னேன், எனக்கு என் மனைவிக்கும் ஒரு கண்ணாடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஸ்பெக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல டாக்டரை பார்த்து செக் பண்ணி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஆமென். போன வாரம் ராஜேந்திரன் சகோதரன் என்கிட்ட வந்து
உங்கள் 2 பேருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வாங்கி தரேன், அடுத்த மாதம் அக்காவுக்கு வாங்கி தரேன்னார். நல்லா கவனிங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் போன வெள்ளிக்கிழமை ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் போய் பைபிள் வாசியை கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தேன். அந்த அம்மா கேட்டாங்க, என்ன பிரச்சனை? இல்லை, ஒரு கண்ணாடி வாங்கணும், ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னேன். கண்ணாடி வாங்குறதுக்கு எதுக்கு ஜோம் பண்ணுறீங்க? நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தானே போகணுன்னாங்க. இல்லைம்மா, ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம் வேணுமே, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா வேணுமே அப்படின்னேன். அவ்வளவு தானே, இந்தாங்க போய் கண்ணாடி போட்டுங்க அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, போய் போட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை தயவாக விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை தயவாக விசாரிக்கிறவர். ஆமென். அந்த 38 வருட வியாதியஸ்தனை அவர் தேடி போனார். தேடி போய் அவனை விசாரித்தார். உனக்கு என்ன பிரச்சனை? அல்லேலூயா. மேவி போசேத் 2 காலும் முடமானவனாக தன் வேலைக்காரனுடைய வீட்டிலே முடங்கி கிடந்தவனை கர்த்தர் ராஜ அரண்மனைக்கு கொண்டு வந்தார். ஆமென். அவனை கர்த்தர் விசாரித்தார். அல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவன். நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறவன். வாசிக்கலாம். முதல்ல எரேமியா 33:6 நம்ம வாசிக்கலாமா? எரேமியா 33:6 வேகமாக எடுத்து வாசிங்க. எரேமியா 33:6. ஏசப்பா, அடுத்த வாரம் உனக்கு கண்ணாடி நிச்சயம். காசு வந்துருச்சு, கண்ணாடி போட்டுருவோம். அல்லேலூயா. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும். எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். 920வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 920, எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய ஜனத்திற்கு என்னென்ன இல்லைங்கிறத ஆண்டவர் கண்டுபிடித்து எரேமியாவோடு பேசுகிறார். ஆமென். அவர்களுக்கு சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, அவர்களுக்கு குணம் இல்லை, அதாவது அவங்களுக்கு சுகம் இல்லை, அவங்களுக்கு சமாதானம் இல்லை, அவங்களுக்கு சத்தியம் இல்லை. அதெல்லாம் நான் தரப்போறேன்னு சொல்றார். அதெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? தரப்போறேன்னு சொல்றாரு. என்னெல்லாம் தரப்போறேன்னு சொல்றாரு? பைபிளை பாருங்க. என்னெல்லாம் தரப்போறேன்னு சொல்றாரு? சௌக்கியத்தை தரப்போகிறேன், ஆரோக்கியத்தை தரப்போகிறேன், சுகத்தை தரப்போகிறேன், சமாதானத்தை தரப்போகிறேன், சத்தியத்தையும் தரப்போகிறேன். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் வரப்பண்ண போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்பவும் நீங்க ஆண்டவருடைய காரியத்திலே எல்லாவற்றையும் ஆரோக்கியமாய் செய்ய போகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க போகிறது. நீங்கள் தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய காரியங்களை நீங்கள் ஆரோக்கியமாக செய்ய போகிறீர்கள். திரும்ப அந்த ஆரோக்கியத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். திரும்பவும் அந்த ஆரோக்கியத்தை உங்களுக்கு தருகிறார். நீங்க அதை காத்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்புங்க வேகமா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21, 22. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவு வராது. நல்லா கவனிங்க. எலிசா ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் எலிசாட்ட வர்றாங்க.
அந்த பட்டணத்தில் ஜனங்கள் எல்லாரும் எங்கே வராங்க? எலிசாட்ட வந்து எங்கள் ஊரில் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க? எல்லாம் திருப்பி வச்சிருக்கீங்களா? 2 ராஜாக்கள் எத்தனை அதிகாரம்? எல்லாம் திருப்பி வச்சிருக்கீங்களா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிங்க, 19வது வசனத்தை கவனிங்க. 19 கவனிங்க. 2 ராஜாக்கள் 2 நல்லா கவனிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார். நல்லா கவனிங்க. எலிசாட்ட வந்து தேவனுடைய மனுஷனே, எங்க பட்டணத்தில் ஆரோக்கியம் இல்லை என்ன சொல்றாங்க? அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, எங்க பட்டணத்தில் இந்த பட்டணம் குடியிருக்கிறதற்கு நல்லா இருக்கிறது, ஆனால் தண்ணீரோ கெட்டதாக இருக்கிறது, நிலமும் பால் நிலமாக இருக்கிறது. ஒரு ஆரோக்கியம் இல்லாத தண்ணீராக இருக்கிறது, ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலமாக இருக்கிறது. தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இந்தந்த விஷயத்திலே எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை, எங்கள் தண்ணீரிலே எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத தண்ணீர் இருக்கிறது, எங்கள் இடங்கள் எல்லாம் பால் நிலமாக இருக்கிறது. ஆமென். பார்க்கிறதுக்கு நாங்கள் நல்லா குடியிருக்கிறது போல இருக்கிறது, ஆனால் எங்களிடத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிறதுக்கு நாங்கள் நல்லா தான் குடியிருக்கிறது போல இருக்கு, ஆனால் எங்களுக்குள்ள அநேக விஷயத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஆமென். உன் குடும்பத்துக்குள்ளே நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஆமென். உங்கள் தொழில் ஸ்தலத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உங்க பிள்ளைகளுடைய காரியத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவார். இவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், தேவனுடைய மனுஷனே, எங்கள் பட்டணத்திலே இன்னென்ன காரியங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, எங்க பட்டணத்தில் தண்ணீர் சரியில்லை, எங்க பட்டணத்தினுடைய நிலங்கள் சரியில்லை, நாங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 20வது வசனம், அப்பொழுது எலிசா அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ தேவனுடைய மனுஷன் அந்த பட்டணத்தை ஆரோக்கியமாக மாற்றிவிட்டான். இப்ப தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், இனி இந்த பட்டணத்திலே சாவு வராது, இனி இந்த பட்டணத்திலே சாவு வராது, இனி இந்த பட்டணத்தை நான் ஆரோக்கியமாக்கி விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி நிலப்பாலும் இராது, எந்த பாலான காரியங்களும் நடக்காது, நான் இந்த பட்டணத்தை ஆரோக்கியமாக்கி விட்டேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவர் என்னை ஆரோக்கியமாக்குகிறார். கர்த்தர் உங்கள் வீட்டிலே இருக்கிற எல்லா பாலான காரியத்தையும் மாற்றுகிறார். உங்கள் வீட்டிலே எந்தெந்த காரியம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் அவர் ஆரோக்கியமாக மாற்றுகிறார். நல்ல கவனிங்க. 22வது வசனம், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தம்முடைய ஜனம் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அவங்க எதுலெல்லாம் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னாங்களோ, எங்க பட்டணத்தில் நிலம் சரியில்லை, தண்ணி சரியில்லை, எதெல்லாம் வந்து தேவனுடைய மனுஷன்ட்ட சொன்னாங்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாம் ஆரோக்கியமாக அந்த பட்டணத்தில் மாற்றினார். உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் சரியில்லாமல் இருக்கோ எல்லாவற்றிலும் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நீங்கள் ஆமேன் சொல்கிறத பார்த்து எனக்கு பயமாக இருக்கு. அல்லேலூயா. அவர் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மாற்கு எழுதின சுவிசேஷம், மாற்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மாற்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மாற்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு யாராவது கொஞ்சம் தண்ணி. இது இன்னைக்குள்ள தண்ணி தானே? ஆரோக்கியமான தண்ணியா? அல்லேலூயா, நம்பலாமா? அல்லேலூயா. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், நான் என் மனைவியை மட்டும் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு பிளாஸ்டிக்கில் சுடு தண்ணியெல்லாம் போட்டு பாஸ்டர் கொண்டு வரணும். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் கரகரன்னு தொண்டை இல்லாமல் நல்லா சூப்பராக பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா, ஆமென். சரி, வாசிங்க. மாற்கு 5. அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் சொல்லுங்க. 54வது பக்கம், மாற்கு 5:29. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவள் சரீரத்திலே ஆரோக்கியம் வருகிறதை அவள் உணர்ந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள் அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் உணர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் வேணும்? உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் இந்த நொடி பொழுதிலே உங்கள் சரீரத்தில் அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் உணர உங்களுக்கு கிருபை தருவார். எல்லாரும் உங்கள் யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணுமோ, உங்கள் சரீரத்தில் யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணுமோ, இப்பொழுதே நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சரீரத்தில் அந்த ஆரோக்கியத்தை தரப்போகிறார். நன்றி தகப்பனே. தங்கள் கரத்தை உயர்த்தி இருக்கிற என் சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனை நீங்க வேண்டும், என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி நீங்க வேண்டும் என்று சொல்லி தங்கள் கரத்தை உயர்த்தியிருக்கிற இந்த பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே ஆரோக்கியத்தை இவர்கள் தங்கள் சரீரத்திலே உணர கர்த்தனை கிருபை தருவீராக. இப்பொழுதே இவர்கள் உணரட்டும் அப்பா. இப்பொழுதே இந்த நொடி பொழுதிலே இவர்கள் அந்த ஆரோக்கியத்தை உணர கர்த்தனை கிருபை தருவீராக. உங்க சுகம் அளிக்கும் வல்லமை இறங்கும்படி அடிமை நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுதே அந்த ஆரோக்கியத்தை உணரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. அவள் தன்னுடைய சரீரத்திலே அந்த ஆரோக்கியம் வருகிறதை அவள் உணர்ந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆரோக்கியம் இல்லாத காரியம் உங்களை விட்டு விலகி போயிற்று என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அவர் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாரு. நீங்கள் இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அவள் இயேசுவை தொட்டவுடனே தன்னுடைய ஆரோக்கியம் தனக்குள் வருகிறதை அவள் உணர்ந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவை தொட்டவுடனே அவள் தனக்குள் அந்த ஆரோக்கியம் கடந்து வருகிறதை அவள் உணர்ந்தாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு உங்களுக்குள் அந்த ஆரோக்கியத்தை தருகிறார். உன் வியாதிப்பட்ட சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற பாலான காரியங்களிலே ஒரு ஆரோக்கியமானதை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவர்கள் சொன்ன பொழுது அந்த தேவனுடைய மனுஷன் அந்த பட்டணத்தை ஆரோக்கியமாக மாற்றினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 12 வருட பாடுள்ள பெண் இயேசுடைய சரீரத்தை வந்து தொட்டவுடனே அவள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் கடந்து வந்தது. அவள் அதை உடனே உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் உடனே அதை உணர்ந்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இப்போ எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எனக்குள்ள அந்த ஆரோக்கியம் கடந்து வருகிறது. 3வது காரியம், அவர் காயங்களை கட்டுகிறவர். ஆமென். முதல்ல என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட் என்னது? 2வது, 3வது காயங்களை கட்டுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவரை போல காயங்களை யாராலும் கட்ட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவரை போல காயத்தை யாராலும் கட்ட முடியாது. நம்முடைய ஆண்டவரை போல ஒருவராலும் காயத்தை கட்ட முடியாது. அது வெளியில் இருக்கிற காயமாக இருந்தாலும் சரி,
யாருக்குமே தெரியாத உள்ள இருக்கிற காயமாக இருந்தாலும் சரி, என் இயேசு அழகாக அந்த காயங்களை கட்டுவார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அந்த காயங்களை அழகாக கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றிய? சங்கீதம் 147:3 வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதம் 147:3. சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது வாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உன் காயங்களை நான் கட்டப் போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்துரு உனக்கு ஏற்படுத்தின எல்லா காயங்களையும் நான் கட்டி அதை குணமாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை என்ன செய்றாரா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். நான் சொல்றேன், உடைந்து போன இருதயத்தை யாராவது குணமாக்க முடியுமா? இயேசு உடைந்து போன இருதயத்தை குணமாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உடைந்து போயிருக்கிற உங்க இருதயத்தை குணமாக்க இயேசுவினாலே முடியும். ஆமென். அவர் தம்முடைய ஜனத்தினுடைய காயங்களை பார்க்கிறார். ஆமென். என் ஜனத்திற்கு, தன் ஜனத்துக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். தன் ஜனத்தினுடைய காயங்களை அவர் பார்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த நாளிலே உங்கள் காயங்களை கட்டும்படி அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு சுகத்தை தர இயேசு வந்திருக்கிறார். வாசிக்க கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாமா? லூக்கா 10:34. கிட்ட வந்து, நல்லா கவனிங்க. எல்லாரும் திருப்பிட்டீங்களா? லூக்கா 10:34. பக்கம் மைக்கில் சொல்லுங்களேன். எத்தனாவது பக்கம்? 97. அல்லேலூயா. பக்கம் 97. புதிய ஏற்பாட்டில் லூக்கா 10:34. வாசிங்க. நல்லா கவனிங்க. இயேசு கிட்ட வந்து, எப்படி போட்டிருக்கு? கிட்ட வந்து. எப்படி போட்டிருக்கு? கிட்ட வந்து. நான் சொல்றேன், ஒரு மனிதர் மோசமான விதத்தில் காயப்பட்டு கிடக்கிறாரு. மோசமான விதத்தில் இங்கே ஒரு இடத்துல கிடக்கிறாரு. நம்ம என்ன செய்வோம்? பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? மூக்கை பிடிச்சிக்குவோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன செய்வோம்? அப்படி தானே செய்வோம். மூக்கை பிடிச்சிட்டு அந்த பக்கமாக தள்ளி போயிடுவோம். நல்லா கவனிங்க. கிட்ட வந்து அப்புறம் என்ன போட்டிருக்கு? அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நல்லா கவனிங்க. அவனுடைய காயங்களை அந்த மனுஷன், அந்த நல்ல சமாரியன் இயேசு அவன் காயங்களை கிட்ட போய் பார்த்து, ஆமென், அந்த காயத்தை குணமாக்குகிற எண்ணெயை போட்டு அவனுக்கு திராட்சரசத்தை கொடுத்து அந்த காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அந்த காயங்கள் ஆறும் வரைக்கும் அவனை பராமரித்தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்கள் காயங்களை ஆற்ற இயேசுவினாலே முடியும். ஆமென். நீண்ட நாட்களாக உங்க இருதயத்திலே ரணமாக இருக்கிற காயங்களை அவர் ஆற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க காயப்பட்ட இருதயத்தை, உங்கள் நொறுங்கி போன இருதயத்தை குணமாக்க இயேசுவினாலே முடியும். அவர் தம்முடைய ஜனத்தின் காயங்களை பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தன் ஜனம் சத்துருவினாலே, மனிதர்களினாலே காயப்பட்டதை அவர் கண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அதனால தான் சொல்றாரு, நான் திரும்பவும் அவர்களை ஆரோக்கியமாக வைக்க போகிறேன். ஆமென். நான் திரும்பவும் அவர்களை ஆரோக்கியமாக வைக்க போகிறேன். நான் திரும்பவும் அவர்களுடைய காயங்களை கட்டி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கி அவர்களை விசாரிக்க துவங்க போகிறேன். அவர் தம்முடைய ஜனத்தினுடைய அந்த கூக்குரலை கேட்டு இறங்குகிற தேவன். தம்முடைய ஜனம் அவரிடத்தில் மனஸ்தாபப்படும் பொழுது, தங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடாமல் போனோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் இறங்கி வந்து திரும்பவும் விசாரிக்க துவங்குகிறார். ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். அவர் நம்மைக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவன். நீங்க அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இன்னென்ன காரியத்தில் எனக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இன்னென்ன காரியத்தில் எனக்கு ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை, எனக்கு சத்தியமே இல்லை, எனக்கு சத்தியம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமென். கர்த்தர் எரேமியா மூலமாக சொல்லுகிறார், என் ஜனத்தை திரும்பவும் நான் ஆரோக்கியமாக வைக்க போகிறேன். அல்லேலூயா. இனி நான் இவர்களை விசாரிக்க போகிறேன். இனி நான் இவர்களை விசாரிக்க போகிறேன். ஆண்டவர் விசாரிச்சா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை உபாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 238வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 238, உபாகமம் 11ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பிட்டீங்களா? உபாகமம் 11ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 238வது பக்கம், 11வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். உபாகமம் 11:11. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எகிப்தில் இருந்ததை போல இந்த கானான் இருப்பது இல்லை. இது கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேசம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இனி அவர் என்னை விசாரிப்பிலே நான் இருக்க போகிறேன். நான் இனி என் தேவனுடைய விசாரிப்பிலே நான் இருக்க போகிறேன். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அது உன் தேவனாகிய கர்த்தர் அவர் விசாரிக்கிற ஒரு தேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் இயேசுவினுடைய அன்புக்குள்ளே வந்துட்டா, அவருடைய கற்பனைகளின்படி வாழும் பொழுது உங்களை எல்லா காரியத்திலும் அவர் விசாரித்து நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு காரியத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்களை விசாரித்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு காரியத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களை விசாரித்து அவர் நடத்துவார். எப்போ அது செஞ்சிட்டியா? ரைட்டா, அது நல்லா போயிட்டு இருக்கா? ஆமாவா, முடிஞ்சான்னு சொல்லி சலிப்பே இல்லாமல் விசாரிப்பார். ஆமேன் காணாம. அல்லேலூயா. 38 வருட வியாதியஸ்தனை விசாரிச்சு சுகமாக்கிட்டு அதோட விடலை, திரும்ப போய் அவனை விசாரிக்கிறார். ஆமேன். திரும்ப அவனிடத்தில் போகிறார். இனி பாவம் செய்யாதே. இனி அவனை விசாரித்து குணமாக்கின மனிதனை அவர் பின்தொடர்ந்து போகிற தெய்வம். அல்லேலூயா. ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்களை விசாரித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியத்தில் இம்மட்டும் கர்த்தர் என்னை விசாரிக்கிறார். என் பிள்ளைகளை நான் காலேஜில் கொண்டு போய் விடும்பொழுது விசாரித்தவர். என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று அதை விசாரித்து கொடுத்தவர். முடிவு பரியந்தமும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முடிவு பரியந்தமும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் விசாரிப்பார். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை விட்டு அவரை கண்ணு விலகவே விலகாது.
உங்களை விட்டு அவருடைய பார்வை விலகவே விலகாது. அல்லேலூயா. உங்களை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக விசாரிப்பார். ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கி முடிக்கிற வரைக்கும் விசாரிப்பார். நீங்க உங்களுடைய தேசம் வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கிற தேசமாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாள் ஏதோ அந்த இடத்த குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஊருக்கு போயிருக்குமா சொன்னாங்க, மேட்டுக்காடெல்லாம் விலை கம்மியாக போகுதுன்னாங்க. என்ன காடு? எனக்கு மேட்டுக்காடுனா புரியல. மேட்டுக்காடுனா என்னங்க? நீங்கள் எல்லாம் கிராமத்து ஆட்கள் சொல்லுங்கள். மேட்டுக்காடுனா மழை பெஞ்சாதான் நம்ம எல்லாருமே மேட்டுக்காடு தான். அல்லேலூயா. இந்த மேட்டுக்காட்டை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்கள். நம்ம எல்லாம் வானம் பார்த்த பூமி. நம்மளாம் யார்? நம்ம வானத்தையே பார்த்துட்டு இருப்போம். அல்லேலூயா. உலகம் சொல்லலாம் நம்மளை பார்த்து இது மேட்டுக்காடுன்னு. ஆமென். எனக்கு வானத்திலிருந்து படி அளக்கிற ஒருவர் இருக்கிறார். என்னை வானத்திலிருந்து விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்ணை என் மேலே வைத்து விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்க இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் 13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். கவனிங்க, ஒரே ஒரு காரியம்தான். நீங்கள் முழு பலத்தோடு அவரை சேவிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும். அவர் உங்களை விசாரித்து அவர் உங்களை நடத்துவார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்கு நான் திரும்ப ஆரோக்கியத்தை தரப்போகிறேன். இனி என் ஜனம் ஆரோக்கியமாக இருக்கும். இனி என் ஜனம் ஆரோக்கியமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? என் ஜனத்திற்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். என் ஜனத்திற்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஆமேன். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், இனி உன் குடும்பத்தில் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். நீ செய்ய போகிற எல்லா காரியத்தையும் நீர் ஆரோக்கியமாய் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்றி. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே, உம்முடைய கண்கள் என் மீது வைக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உங்க கண்களை நீர் என் மீது வைத்திருக்கிறீர். நீர் என்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, நீர் என்னை விசாரிக்கிற தேவன். நீர் என்னை விசாரிக்கிற தேவன். நீர் உம்முடைய கண்களை என் மீது வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் கரம் பிடித்து சத்தத்தை உயர்த்தி கரம் பிடித்து நடத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர்
அல்லேலூயா நன்றி. கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். அவர் சபையை விசாரிக்கிறவர். அவர் சபையை விசாரிக்கிறவர். அவர் உங்களையும் என்னையும் விசாரித்து நடத்துகிறவர். விசாரித்து நடத்துகிறவர். உங்கள் குடும்ப காரியங்களை விசாரித்து நடத்துவார். உங்கள் குடும்பத்தின் காரியங்களை விசாரித்து நடத்துவார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணங்களை செய்யும்படி, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தும்படி ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ரட்சித்தவர் வல்லமை உள்ளவர். உங்களை ரட்சித்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை விசாரித்து நடத்தி கொடுப்பார். அவருடைய கண்கள் உங்கள் பிள்ளைகள் மேல வைக்கப்பட்டிருக்கும். இயேசுவினுடைய கண்கள் உங்க பிள்ளைகள் மேல வைக்கப்பட்டிருக்கும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து உங்களை விசாரித்து அவர் நடத்துவார். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்களை விசாரித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் மேலே வைத்து விடுங்கள். எரேமியா 30:17 கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இனி உன் குடும்பத்தில் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் உன்னை ஆரோக்கியமாக நடத்துவேன். உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை நான் ஆற்றுவேன். உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். இயேசுவே, உங்க வல்லமை இறங்கட்டும் டாடி. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. காயப்பட்ட இருதயங்களிலே, நொறுங்கி போன இருதயங்களிலே உடைய வல்லமை இறங்கட்டும். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நான் உன்னை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ கைவிடப்பட்ட சீயோன் அல்ல. இனி நீ விசாரிக்கப்படுகிற ஒரு சீயோன். நான் உன்னை விசாரிப்பேன். நான் உன்னை விசாரிப்பேன். உன் காயங்களை நான் கட்டுவேன். உன் காரியங்களை நானே நடத்தி கொடுப்பேன். உன் காரியங்களை எல்லாம் நானே நடத்தி கொடுப்பேன். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆவிலை நிரம்பி கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன் காயங்களை ஆற்றும்படி, உன் வியாதிகளை ஆரோக்கியமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் உன்னை ஆரோக்கியமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. கரங்களை தட்டி அவர் உனக்கு தருகிற அந்த ஆரோக்கியம், அவர் உனக்கு தருகிற அந்த சமாதானம். உன்னை விசாரிக்க அவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க அவர் இருக்கிறார். தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தீரே மக்கள் நன்றி. உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தீரே மக்கள் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை குறைவில்லாமல் நடத்தும். விசாரித்து நடத்துவீரா, விசாரித்து நடத்தும். ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இவர்களுடைய குடும்பங்களிலே சகலத்தையும் நீர் ஆரோக்கியமாய் வைக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென்.